வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. இன்று நாம் இறைவனுடைய எத்தனை சப்த விடங்கர் கோயில்களை போன வாரம் பார்த்தோம் இல்லையா? திருச்சிற்றம்பலம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்படி நாம் பார்க்கும் பொழுது அந்த கோவிலில் இறைவன் ஒரு நடனம் ஆடுவார். இந்த நடனங்களுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் உண்டு என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் அல்லவா? இன்றே நாம் அந்த நடனங்களையும் அதனோட அர்த்தங்களையும் பார்ப்போம். முதல்ல திருவாரூர் கோவில். அங்கு வீதி விடங்கன். அவர் அங்கு ஆடுவது அஜபா நடனம் என்ற நடனம். அதாவது எப்படி என்றால், மூச்சு காற்றுக்கு ஏற்ப மிகவும் பொறுமையாக அசைந்து ஆடுவதுதான் அஜபா நடனம். அந்த நடனத்தை தான் இறைவன் திருவாரூரில் ஆடுகிறார். அடுத்தது திருநள்ளாறு. இங்கு நகர விடங்கர் உன்மத்த நடனம் என்று ஆடுகிறார். ஆலகால விஷத்தை அவர் பருகிவிட்டு அவர் ஆடிய ஆடம். உன்மத்தம் என்றாலே பித்தம் என்ற அர்த்தம். உன்மத்த நடனம் அவர் ஆடுகின்றார். பித்து பிடித்தால் எத்தகைய நடனம் ஆடுவார்களோ அத்தகைய நடனத்தை ஆடியதால் அந்த நடனத்திற்கு உன்மத்த நடனம் என்று பெயர். அடுத்தது நாகப்பட்டினம் என்ற நாகை காரோணம். சுந்தர விடங்கர். அங்கு அவர் தரங்க நடனம் ஆடுகிறாராம். எப்படி தரங்கம்னா, கடலில் எப்படி எழுந்து பின்னர் அடங்கி பின்னர் எழுந்து பின்னர் அடங்கி இருக்குமோ அதுபோல ஆடுவதற்கு பேர் தான் தரங்க நடனம். அவர் அப்பேற்பட்ட நடனத்தை அந்த ஊரில் ஆடுகிறார். அடுத்ததாக திருக்குவளை. அங்கு அவனி விடங்கர். அங்கு பிருங்க நடனம் என்ற ஒரு நடனத்தை ஆடுகிறார். மலருக்குள் வண்டு துளைத்து துளைத்து சென்று வெளியே வந்து மறுபடியும் செல்வது எப்படியோ அப்படி போன்ற நடன அசைவுகளை கொண்ட நடனம் இந்த பிருங்க நடனம். அதுக்கடுத்தது திருவாய்மூர். இந்த திருவாய்மூரில் நீல விடங்கர் இருக்கிறார். கமல தாண்டவம் என்ற தாண்டவத்தை ஆடுகிறார். அது எப்படி? தாமரை மலர் மேல் காற்று எப்படி அசைந்து ஆடுமோ அந்த மாதிரி ஆடுகின்ற ஆட்டம் அது. அடுத்தது வேதாரண்யம். வேதாரண்யத்தில் புவனி விடங்கர் ஹம்ச பாத நடனம். அன்னப்பறவை அப்படியே மென்மையாக இந்த பூமியில் கால் பதியாமல் கால்களை அசைத்து எப்படி இந்த பூமியில் மென்மையாக நடக்குமோ அந்த மாதிரியான ஒரு நடனம் தான் இந்த ஹம்ச பாத நடனம். அடுத்தது 7வது கோயில் திருக்காராயில். இது ஆதி விடங்கரனுடைய கோவில். இங்கு அவர் ஆடிய நடனம் குக்குட நடனம். அதாவது ஒரு கோழியின் நடை போல இருக்குமா அந்த நடை. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெருமாள் கோவில்களில் விசேஷங்கள் நடக்கும்போது பாம்பு மாதிரி நடனம் இருக்கும். அந்த மாதிரியான நடனங்களை சேர்ந்தது இது எல்லாம். நாம்